பாஸ் இனிமே நீங்க என்ன துரத்த முடியாது. உங்ககிட்ட வேலை கேட்கறப்பல என்ன வேணாம் விரட்டினீங்க. நான் இப்ப வேற ரூட்ல வந்து வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டேன். நீனா என்ன குலகாரன் ஆக்கிறாத போயிரு. வீட்டோட மாப்பிள்ளையா? பதறாதீங்க. பூங்குடி இங்க வாடிக்கண்ணு. Hey, I've seen this one. This is a class. யார்கிட்ட? நான் யாருன்னு சொல்லு. இவர்தான் நான் கட்டிக்க போற மாப்பிள்ளை. மேலுமாறு கூறுவதற்கு எனக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல பதில் கூறுவதற்கு அனுமதிக்க வேண்டும். திரும்ப எதுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்? பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பஞ்சாயத்துல வந்து என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா? இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா? மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. உனக்கு மட்டும்தான் குறிப்பா தெரியுமா? எனக்கு தெரியும்டா. நீங்கள் நடித்ததோ கெத்து. நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். A few moments later. இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணும். மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்ட போய் சொல்லியா? கொஞ்சம் நாள் பொறுத்த பிறகு இதையெல்லாம் சந்திக்கலாம் என்று இருந்தோம். இது நெருக்கடி காலத்திற்கே அஞ்சாத இயக்கம். ஓட்டவா நாராயணா, இருட்டு கணக்கு எழுதிய பாதி கேட்ட வாங்கிட்டு போட்டிருக்கேன். இது போன்ற உருட்டல் மட்டலுக்கெல்லாம் பயப்படுவோமா? மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. குளிக்கிறியா இல்லையா? சிவகடாட்சி மாட்ட நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கா. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. சூப்பரா இருந்த உன் மூஞ்ச ஷூ தொடைகிற பிரஷ் மாதிரி ஆக்குனது யாரு? இது முதல் தடவையா நடக்கல. தமிழ்நாட்டு விஷயத்தை நான் இங்க பேசினா, தமிழர்களுக்கு பதில் சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் மெம்பர்ஸ் இங்க இருக்கிறது இல்ல, ஓடி போயிடுறாங்க. அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். சமுத்திரம் இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக சீமானை நிறுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐயோ, மீண்டுமா? என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் பாரு மீட்டிங். புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. நான் மத அருந்த மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பிற பொருளை திருட மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன், கட்டிய மனைவி ஒரு பொண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன், என் நினைவிலும் நினைக்க மாட்டேன். டிப்ரேஷன். எங்க எம்பி வந்திருக்காருங்க, கருவத்துறங்க, எங்க கருவத்துறங்க வாங்கன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. கூமாப்பட்டிக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எங்க ஊரு கூமாப்பட்டிய பாருங்க. நீங்க மாதிரி பேனா வாங்கி ஒரு நாள் நான் வந்து முளைக்கிறேன். A few moments later. நீ யாடா தங்கராசு? போறோம் ஆன்டி கரப்டான ஒரு பார்ட்டி நாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்கான ஒரு ப்ராமிஸ் கொடுத்து வரீங்க. அப்படிங்களா? நீங்க என்ன அத பத்தி பேசுனீங்க என்னன்னு கேக்குறாங்க. நீங்க ஒருத்தரை பத்தி குற்றம் சாட்டுறீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேளுங்க. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்ட உன் காதுல வந்து கத்துனாலும், தோத்துட்ட நம்பி போற. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்கு மாட்டீங்களான்னு போயிட்டேன். தலைவரை பார்த்து கேட்கிறார், இது உங்க அப்பாவை காணோம், அதுவா சீக்கிரமா வந்துருவாருல்ல. ஓய் சூரியன், எப்ப வருவீங்க? அவன் செத்துட்டான்டா. மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு காசு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓஹோ, நான் வேணா ஒரு சாம்பிள் காட்டட்டுமா?
உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. பேரை யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுங்கிறதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. பெரிய பசங்க கூட என் முதுகுல தானே குத்துனாங்க. ஆனா அந்த கடைக்குட்டி என் நெஞ்சிலேயே குத்திட்டாங்க. அது நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுங்கிறதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு இளவும் தெரியாது. என்ன எம்புட்டு இருக்குது ஆசை. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக சீமான் களமிறக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வெல்லுமா வெல்லாத நம்ம பேசக்கூடாது. தேவையா தேவையில்லையா அதான் பேச்சு. நாம சிங்கமும் இல்ல, நாம யாரு? புலி. அதுல என்ன புலி? விடுதலை. ஏண்டா காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற? உன்ன இப்ப அண்ணன் மட்டும் தம்பி சொல்ற, இது வரி புலி இல்ல, இது வரி ஏய்ப்பு புலி, இது வருமானத்தை மறைத்த புலி, வருமான வரித்துறையை ஏய்த்த புலி, இது வரி செலுத்தாத புலி, இது நீதிமன்றத்துல மண்டிட்ட புலி. கூட்டணியே தேவையில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு சட்டை ஐயா சுடல கூட்டணி வச்சதுக்கு எந்தடினா, கூட்டணி வைக்காம தேர்தலை சந்திச்சா என்ன மாதிரி அடி விழுன்னு தெரியும்ல. A few moments later. மீட்டிங் வந்துட்டோம். வா போய் லைட்டா கலாச்சிட்டு வருவோம். ஏப்பா கலாய்க்கலாம்னா அவங்க கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. தமிழகத்துல தனியார் பள்ளி நிர்வாகிகளுக்கு அனுமதி பெற்று தருவதாக கூறி சுமார் 100 கோடி வரை மோசடியில் ஈடுபட்டதாக ஒருவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. PT அரசகுமார் என்ற நபரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எல்லா இடத்துலயும் புனிஞ்ச மணிக்கு இருக்க. ஓகேவா? திமுக இப்படி இருக்கணும், வாயை பத்திட்டு பேசாம இருக்கணும், எங்களை விமர்சிக்க கூடாது. எங்களை விமர்சிப்பதற்கு அவங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல. நீங்க மாத்தி மாத்தி கூட்டணி வைக்கலையா? நீங்க மாத்தி மாத்தி கூட்டணி வைக்கலையா? உங்களுக்கு மட்டும் தான் வந்து தமிழ்நாடு எழுதி கொடுத்திருக்கா? நீங்க தான் முதலமைச்சர் ஆகணுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு மணி நேரமா நிக்கிற ஒரு பஸ் கூட நிக்கலங்க. இந்த ஆட்சி சுத்தமா சரியில்லைங்க. A few moments later. ஏய் லூசு, யார் நீ? பஸ் ஸ்டாப்பிங் அங்க இருக்கு, அங்க போய் நில்லு போ. மூதேவி. அவரே ஒரு நாதாரியா இருப்பாரு, அதை இன்னொருத்தவங்க நாதாரியா சொல்வாரு. ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் நாதாரி பசங்க தான். ஆட்டம் தோத்துறா இப்படிதான் பக்கார் பண்ணாலும், இப்படிதான் பேசுவாங்க, இப்படிதான் நடப்பாளுங்க. இந்த அவமானம் உனக்கு. உதயநிதிலாம் வேலையே செய்யறதில்ல, சும்மா சும்மா துபாய் போயிடுறாரு, என்னைக்கோ ஒரு நாள் வெளில வராரு. இவரை நம்பி நீங்க சிஎம் போஸ்ட்லாம் கொடுத்து உட்கார வச்சீங்கன்னா என்ன பண்ணுவாரு? எல்லாம் கல்யாணம் பண்ணி லவ் பண்றாரு, அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா உடனே போய் பாய்சன் குடிச்சு சூசைட் அட்டம் பண்றாரு. அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோறு தின்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு.